அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் அம்மன் சுரேஷ் பேசுகிறேன். கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர், பிஜேபி ஓசூர். ஒரு சின்ன பதிவு என்னவென்றால், சட்டசபை தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. சபை நடந்து கொண்டிருக்கிறது. ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஆதவ அர்ஜுனாவா சிஎம் இல்லை ஜோசப் விஜய் அவர்களான்ட்டு இது நான் கேட்கலைங்க, மக்கள் கேட்குறாங்க. பொது இடத்துல எல்லாமே மக்கள் கேட்குறாங்க. ஏன் ஜோசப் விஜய் அவர்கள் வாயை திறக்க மாட்டேன்றாரு? எல்லாத்துக்கும் பதில் இவர் தான் கொடுக்குறாரு. அப்போ இவர் தான் சிஎம்மா? அப்போ அவர் பொம்மை சிஎம்மா அப்படின்ட்டு நான் கேட்கலிங்க, பப்ளிக் பேசிட்டு இருக்காங்க. நான் பப்ளிக்கில் அந்த டீ கடைக்கிட்ட அங்கேயும் நான் காதில் கேட்ட விஷயம் நான் சொல்கிறேன். அதனால் இப்போ ஆதவ அர்ஜுனா நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டுங்க. தென் மாநிலத்திலேருந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் பிரதமர் ஆகணும், இத்தனை ஆண்டுகளாக யாருமே ஆகலன்னு சொல்கிறீங்க. ஓகே, உங்களோட கோரிக்கை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் 1996 முதலாக வாஜ்பாய் ஆனார். அது அப்போ அந்த இதில் அப்போது தடுத்து ஸ்டாப் 13 நாளாகவே ஆட்சி கவுத்துட்டாங்க. அடுத்து அப்போ அந்த வாய்ப்பு யார் தெரியுமா இருக்குது? நம்ம தமிழகத்தை சேர்ந்தவர் தான், தமிழ் மண்ணில் பிறந்தவர் தான், உண்மையான தமிழ் மனிதர் தான். யார் தெரியுமா? தமிழ் மாநில காங்கிரஸோட தலைவர் ஜி.கே. மூப்பனார் ஐயா அவர்களுக்கு வாய்ப்பு வந்துள்ளது. அதை தடுத்தது யார் தெரியுமா? இதே மு. கருணாநிதி தான், டிஎம்கே. இந்த கேள்வி நீங்கள் டிஎம்கே கிட்ட தான் கேட்கணும். தடுத்தது கலைஞர் தான், கருணாநிதி தான் தடுத்தார் டிஎம்கே. மூப்பனார் வரக்கூடாது அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா, நம்ம தென் மாநிலத்தில் சொல்கிறேன், யாரும் இது ஒரு காவலன்னு சொல்கிறீங்க இல்லையா? கர்நாடகாவில் தேவை கவுடா 1.5 வருஷம் எவ்வளோ 14 MP வச்சுக்கிட்டு 1.5 வருஷம் அவர் ஆட்சி நடத்தினார், பிரதமராக இருந்தார். இதோடு வேறு என்ன வேணும்? இப்போது நீங்கள் சொன்னீங்க இல்லையா, தென் மாநிலத்தில் யாருமே இது வரைக்கும் ஆகலை அப்படின்ட்டு. கர்நாடகாவில் ஆயிருக்காருங்க தேவை கவுடா. இன்றைக்கி அவர் 100 வயசு கிட்ட ஆக போகுது. இன்றைக்கி உயிரோடு தான் இருக்கார். சாட்சி இருக்குது, போய் கேட்டுக்குங்க. குமாரசாமி அவங்க பையன் இருக்கார், அவர்கிட்ட கேட்டுக்குங்க. 1.5 வருஷம் அதாச்சுங்களா? தமிழ்நாடு நாங்கள் எது பிரித்து பேசலை. சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாரையும் சொல்லப்போனால் நம்ம தமிழ்நாடு தான் எல்லா முக்கியத்துவமே அதிகமாக வழங்கப்பட்டுள்ளது. எதாக இருந்தாலும் வளர்ச்சியிலும் சரி, எல்லாத்துலேயும் சரி, முன்னுரிமை தமிழ்நாடு தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் இப்போது கவர்னருங்க எடுத்துங்களேன், எத்தனை கவர்னர் நம்ம தமிழ்நாட்டில் உருவாயிருக்காங்க? தமிழிசை, சிபி ராதாகிருஷ்ணன், இலா கணேசன், இவங்களாம் கவர்னர் தானே ஆக்குனாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க தானே, தென் மாநிலத்துக்காரங்க தானே இருக்காங்க. நம்ம நாட்டில் என்ன முக்கியத்துவம் கொடுக்கல? தமிழ்நாட்டுக்கு நான் கேட்குற கேள்வி, என்ன முக்கியத்துவம் கொடுக்கல சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு பதில் சொல்லுங்கள். 3 கவர்னர் கொடுத்துருக்காங்க. இப்போது இன்னொரு விஷயம், சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு அவர் கோயம்புத்தூரில் ஒரு முறை MP ஆனார் 1999 ஆச்சுங்களா. அவர் இப்போ துணை ஜனாதிபதி, தமிழ்நாடோட சேர்ந்த துணை ஜனாதிபதி. அதாவது ஃபஸ்ட்டு இந்தியாவிலே முதல் தலைவர் யாருன்னா குடியரசுத் தலைவர், 2வது துணை குடியரசுத் தலைவர், 3வது தான் பிரதமர், ஜனாதிபதினு சொல்லுவாங்க, துணை ஜனாதிபதி. இதோடு என்னங்க வேணும் தமிழ்நாட்டுக்கு? வேறு என்ன தரணும்னு எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? இப்போது உங்களோட நோக்கம் என்ன தெரியுங்களா? இந்தியாவை நாசம் படுத்தணும். அதுதான். உங்களை பார்த்தா இந்தியனுக்கார மாதிரி தெரியல, எனக்கு தெரிஞ்சு ஏதோ வெளிநாட்டுக்கு நீக்ரோக்கார மாதிரி இருக்குங்க. இதை நல்லா வேறு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் பேசுகிறது ரொம்ப ஓவராக பேசிட்டுருக்குங்க. சட்டசபையில் குறைச்சிக்குங்க. சட்டசபைன்றது கூடுறதுனே தெரியுமா?
மக்கள் வந்து ஓட்டு போடுறதுக்கு, மக்கள் பிரச்சனை பேசுகிறதுக்கு, இந்த பிரச்சனையில் பேசுகிறதுக்கெல்லாம் கிடையாது. மக்களுக்கு என்னென்ன அடிப்படை வசதிகள், என்ன செய்யணும், எப்படி செய்யணும், ஆட்சி எப்படி கொண்டு போகணும், அதை பற்றி பேசுறது விட்டுட்டு நீங்கள் தேவையில்லாத வார்த்தைகள் பேசுனா சும்மா விட்டுருவாங்களா? சொல்லுங்கள், நீங்களே பார்க்கலாம். இதெல்லாம் நல்லது கிடையாது. இப்போது நீங்கள் ஒரு ஏழை குடும்பத்திலேருந்து வந்திருக்கீங்க. லாட்ரி இப்போ மார்ட்டின் லாட்ரி மருமகன் ஆகிட்டீங்க, நல்ல பணக்காரன் ஆகிட்டீங்க. இப்போ அடுத்து தமிழ்நாட்டில் கொள்ளையடிக்க போகிறீங்க. அடுத்து இந்தியாவை பிடிக்கலான்ட்டு உங்களோட ஆசை, கனவு எல்லாம் இது பண்ணிவிட்டு இந்தியாவை மொத்தமாக விற்றுட்டு போயிடலாம், வெளிநாட்டுக்கு எங்கன்னா ஓடி போயிடலாம் அப்படின்னு தானே உங்களோட பிளானிங்கு. அதுதானே உங்களோட பிளானிங்கு. எல்லாம் எங்களுக்கு தெரியுங்க. உங்களோட அரசியல் நாடகம்லாம் எங்களுக்கு தெரியும். எதை பேசணுமோ அதை பற்றி மட்டும் பேசணும். தமிழ்நாட்டுக்கு எல்லா உரிமையும் கொடுத்துருக்காரு. காங்கிரஸ் கூட கொடுக்க கிடையாது ஆச்சுங்களா. காங்கிரஸ் கூட கொடுக்க கிடையாது. பிஜேபி தான். வாஜ்பாய் பீரியடில் ஏன் ஜனாதிபதி யார்? நம்ம தமிழ்நாடு சேர்ந்தவர் தானே. அது ஒரு முஸ்லீம் தானே. அப்துல் கலாம் ஐயா தானே. தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தானே அவர். சொல்லுங்கள் பார்க்கலாம். இதோட என்ன முக்கியத்துவம் கொடுக்கணும்? ஜனாதிபதி கொடுத்துருக்காங்க, துணை ஜனாதிபதி கொடுத்துருக்காங்க, கவர்னர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. 4-5 முறை கவர்னர், 4 பேருக்கு 5 பேருக்கு கவர்னர் கொடுத்துருக்காங்க. ராஜ்யசபா எம்பி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து அமைச்சர்கள் பதவி கொடுத்துருக்காங்க. மத்திய அமைச்சர் பதவிங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. வேறு என்ன செய்யணும் தமிழ்நாட்டுக்கு? நீங்களே சொல்லுங்கள். வேறு என்ன செய்யணும்? அதனால் எதை பற்றி பேசணுமோ அதை பற்றி மட்டும் பேசுங்க. உங்களோட ரோல் என்ன? நீங்கள் ஒரு மினிஸ்டர், அவ்வளோதான். ஜோசப் விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர். அவர் பேசிட்டோம். அவர் தான் பேசணும். அவர் சப்ஜெக்டெல்லாம் நீங்களே பேசுனா கேட்குறதுக்கு என்ன மக்கள் என்ன முட்டாளுங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களுக்கெல்லாம் பேசுறது சட்டசபையில் எனக்கு தெரிஞ்சு சட்டசபையில் உள்ளே நுழையிறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது. அங்கே போய் ஹரிச்சந்திர மாதிரி பேசிட்டுருக்க. நீயே ஒன்றும் நம்ம ஃப்ராடுன்னு எல்லாருக்கும் தெரியும். உலகளவு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும். லாட்ரி 5 மாநிலத்தில் லாட்ரி நடத்துகிற குடும்பம்னு எல்லாருக்கும் தெரியும். நீ ஃப்ராடுன்னு தெரியும். உனக்கெல்லாம் உள்ளே போய் பேசுகிறதுக்கு தகுதியே கிடையாது. சட்டசபையில் போய் பேசுகிறதுக்கு, அவ்வளோ சவுண்டை பேசுகிறதுக்கு, அவ்வளோ உரிமை பேசுகிறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது. அதனால் வார்த்தைகள் ஒரு ஸ்டேட்டோட மினிஸ்டர் அதோடு வச்சுக்கோங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் இழுக்க வேண்டாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் நல்லபடியாக தான் போய்ட்டுருக்கு. தமிழ்நாடுக்கு என்ன வேணுமோ அவங்க கரெக்டாக தான் பண்ணிட்டுருக்காங்க. அப்படி எதனா பேசணுமா, நம்ம முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் பேசுவார். நீங்கள் அதை பற்றி பேசாதீங்க, நீங்கள் தலைக்கு எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி ஃப்யூச்சரில் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் ஆவாங்க. பிரதமரை கண்டிப்பாக ஆவாங்க. தமிழ்நாட்டிலவோ இல்லை ஆந்திராவோ யாரோ ஒருத்தர் ஆகும். ஆந்திரா ஆகலாம், கேரளாக்காரன் ஆகலாம், நம்ம கர்நாடகாரன் கூட ஆகலாம். 4 ஸ்டேட்டில் 5 ஸ்டேட் இருக்குது, பாண்டிச்சேரியில் இருக்கவங்க கூட ஆகலாம். அதை பற்றி நீங்கள் தலைக்கு எடுத்துக்காதீங்க. அதை பற்றி நீங்கள் தலைக்கு எடுத்துக்காதீங்க. ஏன் இப்போது அதே வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா, தென் மாநிலம்ட்டு பிவி நரசிம்மராவ் எங்கேருந்து வந்தார்? அவர் ஆந்திராக்காரர் தானே. அவர் பிரதமர் தானே இருந்தார். வேறு என்னங்க வேணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம தென் மாநில இதில் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு கொடுத்த ஒரு முக்கியத்துவம், நம்ம தென் மாநில 5 6 வருது மாநிலங்கள், எந்த மாநிலத்துக்கு கொடுக்கல. வளர்ச்சி நிதியாக இருக்கட்டும், எல்லா இதுலேயும் சரி. அப்போ வந்து 96 வந்து மூப்பனார் வந்து பிரதமர் ஆக வேண்டியது. ஐயா மூப்பனார், ஜி.கே. மூப்பனார் ஐயா தடுத்தது யார்? முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள், கருணாநிதி அவர்கள், க ஸ்டாலினோட அப்பா. நீங்கள் போய் அவரை போய் கேளுங்க. எங்களை பற்றியோ எங்கள் கட்சியை பற்றியோ எங்கள் கொள்கை பற்றியோ பேசுகிறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை. இதே லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க.
நீங்கள் மினிஸ்ட்ரு என்ன இருக்கோ அதை மட்டும் பேசுங்க. தேவையில்லாத வார்த்தைகள் பேசாதீங்க. சட்டசபையில் ரொம்ப சவுண்டு, என்ன ரவுடி மாதிரி பேசுகிறீங்க? 8 கோடி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. எந்த பதவி யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. அதை மனசில் வச்சுங்க ஃபஸ்ட்டு. இன்றைக்கி நீங்கள் இருக்கலாம், அந்த இடத்துக்கு நாளைக்கு இன்னொருத்தன் வரலாம். அந்த பதவிக்கு எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அதனால் வார்த்தைகள் நாகரிகமாக, நிதானமாக, யோசித்து சிந்தித்து பேசுங்க. சரிங்களா?